உங்களுக்கு தெரியுமா? நாம் தினமும் சாப்பிடும் அரிசி, கோதுமை, ரொட்டி, பழங்கள் மற்றும் இனிப்புகள் போன்ற உணவுகளில் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் நாம் சாப்பிட்டவுடன் வாயிலிருந்து வயிறு மற்றும் குடலுக்கு சென்று செரிமானமாகிறது. செரிமானத்தின் போது இந்த உணவுகள் உடைந்து குளுக்கோஸ் என்ற எளிய சர்க்கரையாக மாறுகிறது. இந்த குளுக்கோஸ் குடலிலிருந்து இரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் பரவுகிறது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது அக்னாசயம், அதாவது பான்கிரியாஸ், இன்சுலின் என்ற மிக முக்கியமான ஹார்மோனை சுரக்கிறது. இந்த இன்சுலின் ஒரு சாவியைப் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை உடல் செல்களுக்குள் அனுப்புகிறது. செல்களுக்குள் சென்ற சர்க்கரை ஆற்றலாக மாறி நமக்கு நடக்க, வேலை செய்ய, சிந்திக்க மற்றும் உயிர் செயல்பாடுகள் நடைபெற உதவுகிறது. தேவைக்கு மேல் உள்ள சர்க்கரை கல்லீரல் மற்றும் தசைகளில் கிளைகோஜனாக சேமிக்கப்படுகிறது. இன்சுலின் சரியாக சுரக்காவிட்டால் அல்லது வேலை செய்யாவிட்டால் சர்க்கரை செல்களுக்குள் செல்லாமல் இரத்தத்தில் அதிகரிக்கும். இதையே நாம் நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் என்று அழைக்கிறோம். சீரான உணவு, குறைந்த இனிப்பு மற்றும் தினசரி உடற்பயிற்சி நீரிழிவை கட்டுப்படுத்த உதவும்.